நள்ளிரவு 12 மணி. அந்த நீண்ட சாலையில் என் கார் மட்டும் இரவின் குளிரை கிழித்துக் கொண்டு சென்றது. எனக்குள் ஒருவித பணபணப்பும் பயமும் தொற்றிக் கொண்டது. ஒவ்வொரு மைல் தொலைவும் கடக்கும்போது என் இதயத் துடிப்பின் வேகம் தாறுமாறாக தடுமாறியது. காரினுள் ஒலித்த மெல்லிய பாடல் என் பயத்தின் வீரியத்தை குறைக்கப் போராடியது. திடீரென ஓர் உருவம் என்னைக் கடந்து செல்வது போல் ஒரு உணர்வு. அது இன்னும் என்னை அதிக பதட்டமடையச் செய்தது. இந்த அகால நேரத்தில் கிளம்பியது தவறான முடிவோ என என்னுள் கேள்விகள் எழுந்தன. சற்று பயத்துடனே திரும்பி பார்த்தேன். என் கார் பின்புற சீட்டில் இரத்தக்கரை படிந்த மல்லிகைப்பூ கிடந்தது. என் இதயத் துடிப்பின் வேகம் எகிரியது. ஒரு வழியாக ஊருக்கு வந்துவிட்டேன் என நிம்மதிப் பெருமூச்சுடன் திரும்ப ஒருமுறை என் கார் சீட்டின் பின்புறம் பார்த்தேன். அங்கே இரத்தக்கரையும் இல்லை, மல்லிகைப்பூவும் இல்லை. காரை நிறுத்திவிட்டு ஒருவித குழப்பத்துடனும் பதட்டத்துடனும் இருந்தேன். என் உயிர் நண்பனின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டுவிட்டு திரும்பும்போதுதான் கவனித்தேன். நேற்று முன்தினம் காளியம்மன் கோயிலுக்குச் சென்று காரின் முகப்புக் கண்ணாடிக்கருகில் வைத்த எலுமிச்சம்பழமும் குங்குமமும் சிதறிக் கிடந்தன. அப்போதுதான் எனக்குப் புரிந்தது. அம்மன் அருளால் நான் காப்பாற்றப்பட்டேன் என்பது. உடனே என் காரைத் திருப்பி அம்மன் கோயிலுக்கு நன்றி சொல்ல கிளம்பிவிட்டேன். தொடரும்.